கதை கேளுங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சாந்திகா சிவகணேஷ். நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற நாவலோட தலைப்பு மாறும் காலங்கள் மாறா காதல். எழுதியவர் சாந்திகா சிவகணேஷ். இந்த கதை அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் மாகாணத்திலும் இந்தியாவில் உள்ள சென்னையிலும் நடக்கும் கதை. அத்தியாயம் 7. அந்த அமைதியான நேரத்தில் அவன் சிரிப்பு அந்த பெரிய வீட்டில் எதிரொலிக்க கார்த்திக் என்னாச்சுடா என்று ஆச்சரியத்துடன் கேட்டபடி அங்கு வந்தான். டேய் கார்த்திக், சாதனா தாண்டா உனக்கு அந்த மெசேஜை அனுப்பியிருக்கிறா, அப்படியா என்று ஆச்சரியமாக கேட்டான். அவன், ஆமாண்டா, அவளோட தங்கை பேரு தான் சஞ்சனா. இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அந்த வாட்ஸ்அப் டிபியில் இந்த செம்பருத்தி செடி ஜாடியோட இருக்கு என்று அந்த ஜன்னல் வழியாக தெரிந்த செடியை காண்பித்தான். சூப்பர்டா, அவளே மெசேஜ் அனுப்பி கூப்பிட்டு இருக்கா. அச்சுச்சோ, மணி வேற 5:40 ஆயிடுச்சே. கார்த்திக், பரவாயில்லை, நீ அவளுக்கு ரிப்ளை பண்ணு. நாம் இருக்கிற இடம் பிளேனோ. இங்கே இருந்து அஞ்சப்ப ரெஸ்டாரண்ட் 5 நிமிஷம்தான் ஆகும். அதனாலே வரேன்னு ரிப்ளை பண்ணு. நீ போயிட்டு வா என்று யோசனை கூறினான் கார்த்திக். சரிடா கார்த்தி என்று சுகந்தன் அவளுக்கு யா லெட்ஸ் கோ என்று குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு அவளது பதிலுக்காக காத்திருந்தான். 5 நிமிடம் 5 யுகம் போல கடந்தது. என்னடா இன்னும் ரிப்ளை வரல, இப்போ என்னடா பண்ணுறது என்று பரபரத்தான் சுகந்தன். பேசாம கால் பண்ணு என்று கார்த்திக் சொல்ல, அவன் பேசினா அவள் என் குரலை கண்டுபிடித்து விடுவா, அப்புறம் வரமாட்டாள் என்று சுகந்தன் தயங்கினான். கார்த்திக் யோசித்து விட்டு பேசாம மிஸ்டு கால் கொடு என்றதும் சுகந்தன் அதை செய்தான். அடுத்த நிமிடம் அவளிடமிருந்து ஓகே, I'll be there in 10 minutes. சரி, இன்னும் 10 நிமிடத்தில் நான் அங்கு இருப்பேன் என்று பதில் வர சுகந்தன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பித்து விட்டான். சரி போலாமா என்று கார்த்திகை பார்த்து கேட்டான். என்ன எதுக்கு கூப்பிடுற, நீ மட்டும் போயிட்டு வா, தனியா போய் பேசு என்றான் கார்த்திக். சரிடா, கொடுக்கிறதிட்டை தனியா வாங்கிட்டு வரேன் என்று விட்டு வேக வேகமாக படியிறங்கினான். டேய் சுகந்தா, இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் கையில் வச்சுக்கோ. போலீஸ் கேட்டா அந்த லைசன்ஸை எடுத்து காட்டு. 3 மாசத்துக்குள்ள இங்கே லைசன்ஸ் வாங்கிடு. 3 மாசத்துக்கு அப்புறம் இந்தியன் லைசன்ஸ் இங்கே செல்லாது என்று கார்த்திக் சொன்னது சுகந்தன் காதில் விழுந்தது. சுகந்தன் அவனுடைய ஐபோனில் கூகுள் மேப் ஆப் மூலம் வழி அறிந்து அங்கு சென்றான். அஞ்சப்பர் செட்டிநாடு இந்தியன் ரெஸ்டாரண்ட் என்ற பெயர் பலகையை பார்த்துவிட்டு காரை பார்க் செய்துவிட்டு இறங்கி உள்ளே சென்றான். பார்வையை அந்த பெரிய ஹாலில் சுழற்றி அவளை தேடினான். ஒரு மேஜையில் மெனு கார்டை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் சாதனா. என்னை இந்த இடத்துல பார்த்தா கோபப்படுவாள். பப்ளிக் பிளேஸ், அதனால் திட்டி வெளியே துரத்த முடியாது. ஆனால் இவள் என்கிட்ட பேசாமல் எழுந்து போயிட்டா என்ன பண்ணுறது என்று யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தவனாக அவன் மெனு கார்டில் ஏதோ தீவிரமாக பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள் சாதனா. ஹாய், ஐ எம் கார்த்திக் ஃப்ரெண்ட் என்றபடி கையை குலுக்குவதற்காக நீட்டுவது போல நீட்டினான். அந்த குரலை கேட்டதும் அவன் குரல் மாதிரி இருக்கு என்று சட்டென்று மெனு கார்டை மேஜை மீது வைத்துவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். இவன் இங்க வந்தான் என்று புரியாமல் அவனை பார்த்து விழித்து கொண்டிருந்தாள். அதிர்ச்சியில் நீ என்று அவள் ஆரம்பிக்கும் போதே அவன் இடைமறித்து, நீ எங்க இங்க? தீபாவளி பார்ட்டிக்காக யாரோ டேஸ்ட் பார்க்கணும்னு கூப்பிட்டாங்க, அதனால தான் வந்தேன். நீ எப்படி இங்க வந்த என்று அவன் அவளை எதேச்சியாக அங்கு பார்த்ததை போல நடித்தான். அவள் அவனை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். எப்பா, உலக நடிப்புடா சாமி என்று அவனது மனசாட்சி அவனையே கேலி செய்தது. அதனை அலட்சியப்படுத்தி அவளை கவனித்தான். அவள் அவன் கண்களை ஊடுருவி பார்த்து கொண்டிருந்தாள். நான் கார்த்திகாவுக்கு தானே மெசேஜ் பண்ணினேன். கார்த்திகா இல்லை, கார்த்திக். என்னோட ஃப்ரெண்டு பேர் கார்த்திக். அவனுக்கு நான் இங்கே வர சொல்லி மெசேஜ் வந்திருந்தது. அவனுக்கு திடீர்னு வேலை வந்துட்டதால என்னை இங்கே அனுப்பினான். சஞ்சனா தெரியாமல் பேரை மாற்றி சொல்லிட்டா போல என்று நினைத்தாள். உண்மையாவே நான் இங்கே வருவேன்னு தெரியாம தான் வந்தியா என்று கண்களை பார்த்து கேட்டாள். பின்ன தெரிஞ்சுக்கிட்டே இங்கே வந்துட்டு உன்கிட்ட பொய்யா சொல்லிட்டு இருக்கேன். மெசேஜ் அனுப்பினது நீதானே, இல்லைன்னு சொல்லுவியா? அந்த வாட்ஸ்அப் டிபியில் கூட உன் ஃபோட்டோ இல்லை, அப்புறம் எப்படி நீதான்னு தெரியும்? உன்னோட பேரையும் நீ சொல்லலை என்று அவனுக்கு சாதகமாக இருந்த விவரங்களை அவளிடம் சொல்லி வாதிட்டான். அவள் ஓரளவு சமாதானம் ஆனாள். எனினும் அவனை முழுமையாக நம்பவில்லை.
இவனோட ஃப்ரெண்ட் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறானா? அப்போது இவனும் இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறான், அவன் கூடயா இருக்கிறான் என்று அவனை பற்றி ஒரு கணம் யோசித்தாள். அடுத்த கணமே இவன் எங்கே இருந்தால் நமக்கு என்ன என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு அந்த எண்ணத்தை கைவிட்டாள். இப்போ இவன் கூட சேர்ந்து இங்கே உட்கார்ந்து சாப்பிடணுமா, பேசாமல் எழுந்து போயிடலாமா என்று நினைத்தாள். அவள் முக மாற்றத்தை பார்த்து அவள் மனதை படித்த சுகந்தன், என்ன எழுந்து போயிட்டு விடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா என்று கேட்கவும் அவள் அவனை திகைத்து நோக்கினாள். கரெக்ட், என் கூட நீ உட்கார்ந்து சாப்பிட்டா உன் மனசு டிஸ்டர்ப் ஆகலாம், அதனால் யோசிக்கிறது சரிதான், போயிடு. ஆனால் என்ன பாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. உன் கூட உட்கார்ந்து சாப்பிட்டாலும் நான் டிஸ்டர்ப் ஆக மாட்டேன். ஆனால் உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே என்று வேண்டுமென்றே அப்படி பேசினான். இதை கேட்ட சாதனா, நான் அப்படி யோசிக்கவே இல்லை, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, நான் வந்த வேலையை முடிக்காம போக மாட்டேன் என்று உறுதியாக கூறினாள். உள்ளுக்குள் சுகந்தனுக்கு தான் நினைத்ததை நிறைவேற்றிய ஆனந்தம். எனினும் அவளிடம் காட்டிக்கொள்ளாமல், சரி ஃபுட் ஆர்டர் பண்ணலாமா என்று கேட்டான். வேண்டிய உணவை ஆர்டர் செய்தாள். அதனை இருவரும் அமைதியாகவே சாப்பிட்டனர். பிறகு இருவரும் மேலாளரிடம் சென்றனர். சாதனா வி என்று ஆங்கிலத்தில் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கவும் மேலாளர், உங்களை பார்த்தா தமிழ் மாதிரி தெரியுது, தமிழையே பேசலாம் என்று சொல்லவும் சாதனா, எங்களுக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் லாலிபப், வஞ்சிரம், ப்ரான் ஃப்ரை, அப்புறம் சிக்கன் குருமா, சப்பாத்தி வேண்டும் என்றாள். சரி, எண்ணிக்கை எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, செஞ்சு கொடுத்துருவோம் என்றார் மேலாளர். ஹெட் கவுண்ட் 2 நாளில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லிடுறேன். பார்ட்டி நவம்பர் லாஸ்ட் வீக் சண்டே என்றாள். சரிம்மா, நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்து விடுகிறோம் என்றார் மேலாளர். அவரிடம் பேசிவிட்டு இருவரும் திரும்பினர். ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும்தான் பார்த்தோம், அதுக்குள்ளே ஆர்டர் கொடுத்துட்டு என்று அவன் கேட்டான். இங்கே ஃபுட் நல்லாதானே இருக்கு, அதனால தான் என்றாள் அவள். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னொரு இடத்துல ட்ரை பண்ணி பார்த்து இருக்கலாம் என்றான் அவன் அவனுக்கு சாதகமாக. ஏன், இவன் கூட தினமும் வெளியில் சுத்தணும் போல இருக்கு என்று மனதுக்குள்ள நினைத்து கொண்டாள். அதை வெளியில் சொல்லாமல், மற்றவங்களைப் போல நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று விட்டு அவளது காரை நோக்கி நடந்தாள். சரி பார்க்கலாம் என்று அவன் அவளுடன் நடக்க, அவள் பார்க்கலாமா, எதுக்கு பார்க்கணும், பார்க்கவே வேண்டாம், குட் பை. அப்படி எனக்கு குட் பை சொல்ல முடியாது. ஏன் முடியாது என்று நடந்து கொண்டிருந்தவள் நின்று அவன் முகத்தை பார்த்து கேட்டாள். இல்லை, நாம் எடுத்துக்கிட்ட இந்த வேலையை ஒழுங்காக செய்யணும் இல்லையா, அதனால் சொன்னேன், நீ வேற ஏதாவது தப்பாக நினச்சிக்காதே என்றான் முகத்தை படு சீரியஸாக வைத்துக்கொண்டு. அவன் முகத்தை பார்த்து முறைத்து விட்டு மீண்டும் தொடர்ந்து நடந்து காருக்கு சென்றாள். அவள் காருக்குள் ஏறி அமர்ந்து காரை ரிவர்ஸ் எடுக்கும்பொழுது கண்ணாடியை பார்த்தாள். அந்த கண்ணாடியில் சுகந்தன் அவளை ஏக்கமாக பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. வீடு வந்த சாதனா சஞ்சனாவை அழைத்து சுகந்தன் அன்று வீடு வந்ததையும் இன்று ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததையும் கூறினாள். என்னடி சொல்ற, சுகந்தன் இங்கு வந்தாரா? ஆமாம் சஞ்சு, வீட்டுக்கு வந்த அடுத்த நாளே சொல்லணும்னு நினைச்சேன், ஆனால் அப்புறம் சொல்லலாம்னு விட்டுட்டேன். ஆனால் அவனோட ஃப்ரெண்ட் இதே கம்யூனிட்டியில் தான் இருக்கிறான். ஃப்ரெண்டு மட்டும்தானா, இல்லை அவரும் இங்கே தான் இருக்கிறாரா என்று சஞ்சனா கேட்டாள். அது எனக்கு தெரியல, அவனை கேட்கவும் தோணலை. அவன் எங்கே இருந்தா எனக்கு என்ன என்று விட்டு அவன் மீது சிறிதும் அக்கறை இல்லாதவள் போல எழுந்து சென்று விட்டாள். அவள் அப்படி எழுந்து சென்றாலும் சஞ்சனாவுக்கு தெரியும் சாதனாவின் மனம் அவனை சுற்றும் என்று. அவர் இங்கே வந்துட்டாரா, சூப்பர், இவளுக்காக தான் இங்கே வந்திருப்பார். விக்ரம் கிட்ட சொல்லி நம்மால முடிஞ்ச ஹெல்ப் நாம அவருக்கு செய்யணும் என்று நினைத்து கொண்டாள் சஞ்சனா ஆனந்தமாக. அவள் மனதில் நெடுநாட்களாக அழுத்தி கொண்டிருந்த பாரம் குறைந்தது போல உணர்ந்தாள். அன்றிரவு விக்ரமிடம் எல்லாவற்றையும் கூறினாள். அப்படியா சஞ்சு, ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கே, நல்லது நடந்தால் சரிதான். ஆமாம் விக்ரம், இங்கே கம்யூனிட்டியில் கார்த்திக் எங்கே இருக்காருன்னு விசாரித்து கண்டுபிடிங்க என்றாள். சீக்கிரமாக கண்டுபிடிச்சு சொல்கிறேன் என்று விட்டு எழுந்து சென்றான். இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம் என்றாள் சஞ்சனா. சரி, நான் சொல்லலை என்றான் விக்ரம். சுகந்தனுக்கும் என் மாமனார் மாமியாருக்கும் தான் ஆகாது, அது எனக்கு தெரியும். ஆனால் என்கிட்ட நல்லாதானே பழகுவார், இவ்வளவு தூரம் வந்ததை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை என்று நினைத்து கொண்டான் விக்ரம். சனிக்கிழமை என்பதால் மதியம் 2 மணி அளவில் லேசான குளிருக்கு இதமாக இருந்த வெயிலில் தோட்டத்தில் ஜோதியுடன் கண்ணாம்பூச்சி விளையாடி கொண்டிருந்தாள் சாதனா. ஜோதியின் கண்கள் கட்டப்பட்டிருக்க
விஜயா, சாதனா, சஞ்சனா மூவரும் அவளுக்கு விளையாட்டு காட்டி கொண்டிருந்தனர். ஜோதி யாரையும் பிடிக்க முடியாமல், அம்மா நீங்களாவது வாங்க என்று தாயை கை நீட்டி அழைத்தாள். அதெல்லாம் முடியாது, நீயே பிடி என்று அவளும் ஆட்டம் காட்டி கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் ஜோதி சஞ்சனாவை தொட சஞ்சனா துணியை கண்களில் கட்டிக்கொண்டு மற்றவர்களை எட்டி பிடிக்க ஆரம்பித்தாள். அப்போது சாதனா தொலைபேசி ஒலித்தது. சரி, நான் போய் யாருன்னு பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு வந்தாள். ஏதோ புது எண்ணிலிருந்து அழைப்பு வந்து கொண்டிருந்தது. யாரு என்று நினைத்தபடி ஹலோ என்றால் மறுபக்கம் பேச்சு இல்லை. ஹலோ, ஹூ இஸ் திஸ் என்று மீண்டும் கேட்க மறுமுனை பேசியது. நானேதான் என்றான் அவன். அந்த குரலில் அவனை கண்டுபிடித்து விட்டாள் சாதனா. நீயா? எதுக்கு எனக்கு கால் பண்ண என்று சாதனா கேட்க அவன் ஒரே வார்த்தையில் என்னோட குரலை வைத்து கண்டுபிடிச்சிட்டியா என்று ஆச்சரியமாக கேட்டான். ஆமாம், இதில் என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு? அவள்தான் எப்பவுமே அவனையே நினைச்சுக்கிட்டே இருக்காளே என்று தோன்றவும் தன்னையே நினைத்து திகைத்தாள். சமாளித்து கொண்டு, என்ன வேணும் உனக்கு? எதுக்காக எனக்கு கால் பண்ண என்று எரிச்சலுடன் கேட்டாள். நாம் 2 பேரும் சேர்ந்து இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் இப்படி தனியாக இருந்தா எப்படி என்று அவன் கேட்கவும் அவள் கோபமாக, என்ன உளர்ற என்று கேட்டாள். இல்லை இல்லை, நாம் 2 பேரும் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஃபுட் செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணணும் இல்லையா, அதைத்தான் சொல்ல வந்தேன். அதை நாம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு பார்த்து ஆர்டர் பண்ணணும் இல்லையா, அதை தான் சொன்னேன். நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதே. 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்துக்கு கமிட் ஆனதுக்கு அப்புறம் இப்படி நடுவில் விட்டுட்டு போகலாமா என்று கேட்டான். அவன் கேட்டதில் இருந்த உள்ளர்த்தம் அவளுக்கு புரிய மனதிற்குள் விட்டுட்டு போக சொல்லும்போது போகாமல் என்ன பண்ண முடியும் என்று மனதில் நினைத்தாலும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். என்ன பேச்சையே காணோம்? நான் ஃபுட் ஆர்டர் பண்ணுற வேலையை சொன்னேன், நீ எதுவும் என்று அவன் ஆரம்பிக்கும் போதே நான் எதுவும் தப்பாக நினைக்கல என்றால் வேகமாக. அவன் அதனை கேட்டு சிரித்தான். தப்பாக நினைக்கலன்னா சந்தோஷம்தான். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணிட்டு இருந்தா உனக்கு என்ன? அதை நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீ சொல்லலைன்னா என்ன, என்னால் கண்டுபிடிக்க முடியாதா? இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்க போகிற? தோட்டத்தில் அந்த குழந்தையோட விளையாடிட்டு இருப்ப. என்ன கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருக்கியா எனவும் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவன் எப்படி கரெக்டாக சொல்கிறான் என்று யோசித்து என்றாள். அவள் திகைப்பை வீட்டு ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த சுகந்தன், என்ன அப்போ கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் எனவும் போட்டு வாங்குகிறான் என்று நினைத்து கொண்டாள். அப்போது கலைவாணி தோட்டத்திற்கு வந்து கொண்டிருந்தார். அதனை கவனித்த சுகந்தன், இன்னும் ஒன்று சொல்லட்டுமா? இப்போ உங்கள் அம்மா உங்கள் எல்லாரையும் சாப்பிட கூப்பிட போகிறாங்க என்று சொன்ன அந்த கணம் ஜோதி, விஜயா, சஞ்சனா, சாதனா, மாப்பிள்ளை எல்லோரும் சாப்பிடுவாங்க என்று கூப்பிட்டார் கலைவாணி. சாதனா இவனுக்கு எப்படி தெரியும் என்று நினைத்தபடி சுற்றி சுற்றி எங்கு இருந்தாவது என்னை பார்த்துட்டு இருக்கானா என்று அவனை தேடி பார்த்தாள். அவள் கண்களுக்கு அவன் தென்படவில்லை. என்ன தேடி பார்த்துட்ருக்கியா என்று அவளை பார்த்து கொண்டிருந்த சுகந்தன் கேட்டான். இல்லை என்றாள் கோபமாக. சரி நம்பிட்டேன் என்றான் சிரித்தபடி. அவன் சிரிப்பு அவள் கோபத்தை அதிகரிக்க, எனக்கு வேற வேலை இருக்கு, சொல்ல வந்ததை சீக்கிரம் சொல்லு என்றாள். இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு சரவணபவன் போகலாமா என்று கேட்டான். சரி வரேன் என்று விட்டு தொடர்பை துண்டித்தாள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மிக்க நன்றி நண்பர்களே.